சக்தி பராசக்தி. அன்பு செல்வமே, நாளுக்கு நாள் என் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் என்னை காயப்படுத்தவும் துன்பப்படுத்தவும் படுகுழியில் தள்ளவுமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நிலைமை மோசமாகிக் கொண்டே இருக்கிறதே. இது என்றுதான் சரியாகும், இல்லை இன்னும் படுமோசமாய் ஆகுமா என்பது உனது மிக பிரதான கேள்வியாக உள்ளது. தங்கமே, ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ விரும்பி செய்கின்றாயா? நீ கேட்டு நடக்கின்றதா? உன்னால் தான் ஏதாவது ஆகிறதா? இல்லைதானே? நீ கேட்காமலே, நீ விரும்பாமலே, நீ எதுவும் செய்யாமலேயே எல்லா விஷயங்களும் நடக்கிறது. அப்படி என்றால் அதற்கான காரணங்களை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கின்றாய், என்ன யோசிக்கின்றாய் என்பதற்கு காரணம் நீ இல்லை. உனக்குள் இருக்கும் அனைத்தும் அம்மா நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன், அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் எதுவும் நடக்காது. நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறேன் என்று உன்னை நீ காரணகர்த்தாவாக நினைத்து கொள்ளாதே. நீ நினைக்கின்ற நினைப்புகளுக்கும் காரணம் நான் தான். நீ செய்கின்ற செயல்களுக்கும் காரணம் நான் தான். உன் வாழ்க்கையில் நீயும் சரி, உனக்கு என்ன நடக்கிறதோ இவை அனைத்தும் எனது அனுமதி இல்லாமல் ஒரு துரும்பு கூட அசையாது, உன்னிடம் வராது. நீ என் உயிருக்கு உயிராயிருக்கும் எனது பிள்ளை. அம்மா உன்னை என் கருவில் சுமந்து நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கிறேன். நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். உனது கர்ம பலன்களை உன்னை கீழே விழுந்து விடாமல் தடுத்தாட்கொண்டு அதிலிருந்து கடந்து வருவதற்கு சிறு சிறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்து கொண்டு அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு இப்படியாக உன் வாழ்க்கையில் அம்மா ஓர் அங்கமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் உன் வாழ்க்கையில் இருப்பதால் தான் இன்னும் நீ என் முன் நின்று கொண்டிருக்கிறாய். இல்லையென்றால் என்றோ அழிந்து போயிருக்கும். ஒரு சுவடு கூட தெரியாமல் போயிருக்கும். அத்துணை கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கிறாய். காரணம் என்ன? அம்மாதான். நான் இல்லை என்றால் நீ இன்று இல்லை. அதை முதலில் உணர்ந்து கொள் தங்கமே. குழந்தைகள் தவறு செய்வது இயல்பு. உனது தாயாய் தகப்பனாய் நான் உன்னை கண்டிப்பேன். பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் தான். அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். ஆனால் நீ நினைக்கின்றாய், அம்மா நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகத்தோடு இருக்கிறாய். என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் உன்னை விட்டு என்றும் விலக மாட்டேன். ஒரு தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடாதே. உன்னை தூக்கிவிட உன் அருகில், உன் கையருகில்தான் என் கை இருக்கிறது. என்னையே கதி என்று வந்த உன்னை எப்போதும் அம்மா கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை வேண்டுமானால் உனக்கு சாதகமாக இல்லை. ஆனால் இனிவரும் காலங்களில் உன் கைகள்தான் ஓங்கி நிற்கும். இது என் சத்திய வாக்கு. நம்பிக்கையோடு பொறுமையாக கடந்து வா. உனக்கான பாதையை அம்மா வகுத்து கொண்டிருக்கிறேன். அது உன்னை நல்ல ஒரு பூங்காவனமான வாழ்க்கைக்குள் ஆனந்தமாய் நிம்மதியாய் வாழச் செய்யும். நிச்சயமாய் இது நடக்கும். நம்பிக்கையோடு வா தங்கமே. அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே. அருகில் வா. மங்களம் உண்டாகும். ஓம் சக்தி.